அழகப்பனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அதனால ஐஸ்வர்யா கூட ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இல்ல? ஆமா பொண்ணு, கடவுள் யாருக்கு யாருன்னு எழுதியிருக்காரோ அதை யாரும் தடுக்க முடியாது. அழகருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தான் கல்யாணம்னு கடவுள் எழுதியிருக்காரு போல இருக்கு. ஆமாங்க, அவங்க 2 பேரும் தான் சரியான ஜோடியா இருப்பாங்கன்னு தோணுது. ஜாடிக்கேத்த முடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இனி அழகர் நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கிறதே டவுட்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணே. என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க எதை யோசிச்சுட்டு வர மாதிரி இருக்கே? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லையா? சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உன்னை ஏன் பெரியமா ஏத்துக்கலன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மாமா, அதான் முடிஞ்சு போச்சுல்ல, விடுங்க. நான் தான் முடிஞ்சு போச்சு விடுன்னு சொன்னேன். அதை பத்தி நினைக்க வேண்டாம், யோசிக்க கூட வேண்டாம்னு சொன்னேன். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. மனசு அதை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கு. பெரியமாவை பார்த்து நிக்க வச்சு ஏன் பெரியமா இப்படி பண்ணீங்கன்னு கேட்கணும் போல இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தான் மாமா வரும். அதுக்காக கேட்காம இருக்க முடியாதுல்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கும்னு தோணுது. ஏன் மாமா காரை நிப்பாட்டிட்டீங்க? இங்க ஏன் மாமா வந்தீங்க? நான் பெரியமாவை பார்த்து பேச போறேன். தம்பி, ஐயோ வேணாம் மாமா. அப்புறம் அத்தை நான் சொல்லிதான் நீங்க கேட்க வந்தீங்கன்னு திரும்பவும் கோவம் தான் படுவாங்க. என்ன தம்பி இதெல்லாம்? ராசாத்தி தான் சொல்றல மாப்ள, நீங்க கொஞ்சம் வண்டி எடுங்களேன். மாமா வண்டி எடுங்க மாமா. மாமா எடுங்க மாமா, போலாம். இதை பாரு, இதை கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ இரு, நான் கேட்டு வந்துடுறேன். மாமா ஐயோ வேணாம் மாமா. மாப்ள மாமா மாமா வேணாம், சொன்ன இந்த கேளுங்க நேரத்துல மாமா. போகாதீங்க. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் மாமா. இனிமேல் பிரச்சனை வேண்டாம். அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணி சங்கடப்படுத்த வேண்டாம். சொன்ன கேளுங்க மாமா. நீ பேசாம இரு, நான் போய் கேட்டாதான் என்னோட மனசு ஆறும். இதுக்கு விட கிடைச்சே ஆகணும். மாமா சொன்னா கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. என்ன ரசத்தி நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க? எனக்கு இருக்கிற வழி எனக்கு தான் தெரியும். நான் போய் அவங்களை கேட்க தான் போறேன். மாமா மாப்ள, அதான் ராசாத்தி சொல்றல மாப்ள, இந்நேரத்துக்கு போக மாட்டான். மாமா சொன்னா கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. வாங்க மாமா. நான் சொன்னா கேப்பீங்களா இல்லையா மாமா? வாங்க தம்பி. மாமா வாங்க மாமா. வாங்க மாப்ள. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சொன்னா வாங்க கேளுங்க, வந்து வண்டி எடுங்க. வாங்க ரசதி போ. கதவை கூட சாத்தாம போயிருக்காங்க பொறுப்பு இல்லாம. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு
சித்தி போகாதீங்க சித்தி. வேணாம் சித்தி, சொன்ன கேளுங்க சித்தி. இவ்ளோ நாள் நான் பொறுமையா தான் இருந்தேன். இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். ராசாத்தி இவ்ளோ பண்ணியும் சித்தி கேட்டுக்க சொன்ன மாட்டாங்கன்னா, கேளுங்க சித்தி. நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? நானும் இந்த வீட்டை விட்டு போறேன். அத்தை, என்ன சித்தி நீங்க? நீங்களாவது அத்தை, சொல்லுங்க. மாமா வேற ஊர்ல இல்ல, இந்த நேரத்துல போகாதீங்க அத்தை. என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. சித்தி அத்தை, ப்ளீஸ். அத்தை. சித்தி மங்க, என்னம்மா இது? எங்க கிளம்பிட்ட? அது வந்து அவர் வரலையா மாமா? இன்னும் அங்க வேலை முடியலம்மா. பாரி வர ஒரு 2 நாள் ஆகும். சரி, அவர் வந்தா என்ன அப்படியே பெரியப்பா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுக்க சொல்லுங்க. அத்தை, சித்தி ஏம்மா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பையன் கையுமா வந்து நிக்கிற? பெரியமா, நீங்க என்கிட்ட சவால் விட்ட மாதிரி ராசாத்தி ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னைக்கும் நீங்க மட்டும்தான் ஜெயிக்கணும். அதுதான் எங்க 2 பேரோட எண்ணமும். இப்ப இங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லார் முன்னாடியும் ராசாத்திய மருமகன் சொல்லி அவளை ஏத்துக்கோங்க. இனியா, என்னைக்குமே நீ என் புள்ளதான். ஆனா அவ என் மருமக இல்ல. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்குமே தவிர இந்த மரகதம் இவளை மட்டும் வீட்டு மருமகளா ஏத்துக்கவே மாட்டா. அக்கா மனசு மாறும் தான் இவ்ளோ நாள் நான் இங்க இருந்தேன். ஆனா அவங்க மனசு எப்பவுமே மாறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் போறேன். மங்க, அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நல்லவங்களை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது என்ன புதுசா? அதுக்காக வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா என்ன மங்க அர்த்தம்? நாளைக்கு பாரி வந்து கேட்டா எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் பதில் சொல்லுவேன்? வேண்டாம் என்ன போகாதீங்க. என்ன இங்க பிரச்சனை? எதுக்கு சத்தம் போடுறீங்க? உன்னாலதான் பிரச்சனை. நீ சொன்ன மாதிரி ராசாத்தி நடந்துகிட்டால, அதுக்கப்புறமா அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பாரு, மங்க கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறா. ஓ, நீங்க வந்தது வராததுமா போட்டு கொடுத்துட்டாளா? இங்க பாருங்க அக்கா, அந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுற ஆளும் நான் கிடையாது. எனக்கும் என் மருமகளுக்கும் இந்த வீட்ல மரியாதை இல்லாதப்போ நான் எதுக்கு இங்க இருக்கணும் சொல்லுங்க? மங்க, சொன்னா கேளுமா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா சித்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பெரியமா, இனிய குரல் மாதிரி இருக்க. பெரியமா, வா. வாப்பா, உள்ள வா. பரவாயில்லம்மா. பெரியமா எங்க? உள்ளதா இருக்கா இனியா? உள்ளவா. போய் அவங்களை கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்க. வா இனியா, வீட்டுக்குள்ள வா. இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வா, உள்ள வந்து பேசு. விடுங்க பெரியமா. நான் வெளியே நின்னு பேசுற அளவுக்கு தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் பெரியமா என்ன இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறீங்க? ஐயோ இனியா, நான் எதுவும் பண்ணல. நீ என்ன சொல்ல வர? அன்னைக்கு கோயில்ல வச்சு என்ன சொன்னீங்க? ராசாத்தி உன் சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன், நான் இல்லன்னு சொல்லலையே. இப்ப ஏன் சப்போர்ட் இல்லாம அவதான் பெரியமா நின்னு இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்கா. தனியா நின்னு இந்த சவால்ல கூட ஜெயிச்சிருக்கா. அப்புறம் ஏன் பெரியமா நீங்க அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு என்ன பெரியமா அர்த்தம்? அவளை என் மனசு ஏத்துக்க விரும்பலன்னு அர்த்தம். அப்ப கோயில்ல வச்சு சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தையா? பொய் சொன்னீங்களா? பெரியமா, நான் உங்களை பெருசா நம்பினேனே பெரியமா. அப்ப நான் சொன்னது உண்மைதான் இனியா, சத்தியமான வார்த்தை. அவ ஜெயிச்சு அவளை மருமகளை ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா என் மனசு அவளை மருமகளை ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன் உங்களால முடியல? அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவ யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணதில்லக்கா. ஆனா எனக்கு பண்ணிருக்கால.
நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளைய விட்டுட்டு என் பொண்ணுக்கு அவ தம்பி எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அத்தை நாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அத்தை. அக்காக்கு இந்த விஷயம் அப்புறமா தான் தெரியும். ஆமாம்மா, ராசாத்தி அன்னைக்கு நாங்க லவ் பண்ண விஷயம், கல்யாணம் பண்ண விஷயம் எதுவுமே தெரியாது. நான் கபிலன் கூட வாழணும் இல்லைன்னா சாகணும் தான் நினைச்சேன். கண்டிப்பா நீங்க பார்த்த பையனை நான் கல்யாணம் பண்ணிருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஓ, அந்த அளவுக்கு உன்னை மயக்கி வச்சிருக்காளா? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. நீங்க தான் அண்ணிய புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க இப்போ. புனிதா, நீ சின்ன பொண்ணு, கொஞ்சம் அமைதியா இரு. நான் என் அம்மா கிட்ட பேசுறேன், உங்ககிட்ட இல்ல. அம்மா, தயவு செஞ்சு ராசாத்தி என்னைய வீட்டுக்கு வர வைங்க. இப்ப எதுக்கு மரகதம் முடிஞ்சதை வச்சே பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் தூக்கி போடு. இனிமேலாவது பிரச்சனை இல்லாம எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணா இருக்கலாம். என்னால அது எல்லாத்தையும் மறக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. பெரியமா சொன்ன மாதிரி அவ நடந்துக்கிட்டால, அப்புறம் ஏன் பெரியமா அவளை வெறுக்கிறீங்க? அப்ப அவளை உங்களுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? அவளை பிடிக்கலன்னு இல்ல இனியா, அவ பண்ற விஷயம் தான் எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன, நான் விட்ட சவால்ல தோத்து போயிட்டேன், போதுமா? உன் பொண்டாட்டி ஜெயிச்சிட்டா, தோத்தனா வாயை திறக்க மாட்டேன். நீயும் பொண்டாட்டியும் வந்து வீட்டுல தங்கிக்கோங்க. என்னடி இது? அத்தை, நீங்க எப்படி? அவ வந்து இங்க இருக்கட்டும், ஆனா ஒரு நாளும் அவள மருமகளை மட்டும் ஏத்துக்க மாட்டேன். நீங்க ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஏத்துக்காம போனா எனக்கு என்ன? அவ இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நான் பாத்துட்டு இருக்கேன். நீ தங்கிக்கோன்னு சொல்ற? நீங்க மருமகளா ஏத்துக்கலாம், நாங்க எப்படி பெரியமா இந்த வீட்டுல வந்து இருக்கிறது? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறதே, சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப நீங்க அவளை மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க, இந்த நிமிஷமே நான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். அது முடியாது இனியா. அவ பேரை கேட்டாலே எனக்கு வெறுப்பு தான் வருது. அப்ப அவ என்ன பண்ணாலும் நீங்க மருமகளா ஏத்துக்க போறதில்ல, அதானே? எனக்கு தெரியல இனியா. பெரியமா, ராசாத்தியை நீங்க மருமகளா ஏத்துப்பீங்க, நாம எல்லாம் ஒன்னா ஒரே வீட்டுல வாழலான்னு ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டு இருக்கா பெரியமா. ஆனா நீங்க மனசு மாற போறதுல நல்லா தெரியுது பெரியமா. ராசாத்திய மருமகளா இல்ல, மனுஷியா கூட ஒரு நாள் உங்களால ஏத்துக்க முடியாதுல்ல? மருமக வேண்டாம், ஆனா அவ எப்படியாவது நாசமா போகட்டும். ஆனா மக மட்டும் வேணும்ல? என்ன பெரியமா? பெரியமா, இப்ப சொல்றேன்னா, என் பொண்டாட்டிய மதிக்காத ஏத்துக்காத யாருமே எனக்கு வேண்டாம். நீங்க எனக்கு அம்மாவும் இல்ல, நான் உங்களுக்கு புள்ளையும் இல்ல. இனியா, அண்ணன் என்ன மறந்துருக்க பெரியமா, மறந்துருக்க. நமக்குள்ள இருந்த உறவு எல்லாமே பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். டேய் இனியா, என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னமா, என்ன மட்டும் பிடிக்குமா, ராசாத்திய பிடிக்காதா? என்னமா அர்த்தம்? அப்ப நான் மட்டும் எதுக்கு உங்களுக்கு பிள்ளையா இருக்கணும்? தெரியுமா, நான் சொன்னதுதான். நான் உங்களுக்கு பிள்ளையும் கிடையாது. இன்னையோட எல்லாத்தையும் மறந்துருங்க. இனியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனியா, மாமா, இனியா நில்லு. என்னப்பா நீ என்னமோ புதுசாலாம் பேசுற? இல்ல பெரியமா, கோச்சுக்கார பாருங்க. அவ்வளவுதான் பெரியமா. மாமா, இனியா, அவசரப்படாதீங்க. இனியா? மாமா, இனியா, அத்தை,
என்னத்த அந்த ராசாத்திக்காக இனிய உங்களை தூக்கி போட்டுட்டு போறாரு? இப்போ உனக்கு சந்தோஷமா? இவ்வளவு நாள் யார நீ என் புள்ளன்னு சொல்லிட்டு இருந்தியோ அவனே உன்னை இப்ப அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? எப்படி இருந்த பையன் இனிய? வாய்க்கு வாய் பெரியமான்னு சொன்ன பையனை இப்படி வெறுக்க வச்சுட்டியே. சந்தோஷமா இப்ப? மாமா போதும். இதுக்கு மேல இங்க நடக்கிற அநியாயத்தை என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் நான் அப்பவே கிளம்புறேன்னு சொன்னேன். இனியும் தான் ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிட்டு போயிட்டான்னா நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காதவங்க. இல்ல மாமா, அவ்வளவு பாசமா இருந்த அவனை யாருமே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? இவங்க மனசெல்லாம் என்னைக்குமே மாறாது. அது மாறுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல. அப்பாடா, ஒரு வழியா ராசாத்தி குடும்பம் ஒழிய போகுது. இனி நம்ம ராஜ்யம் தான். என் மகனும் மருமகளும் இனிமே என்னைக்குமே இங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? அவர் வந்தாருன்னா நான் என் பெரியப்பா வீட்டுல இருக்கேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருங்க மாமா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். மங்க இருமா, அவசரப்படாத. இல்ல மாமா, நான் கிளம்புறேன். சித்தி நில்லுங்க. சித்தி நீங்க மட்டும் தனியா போக வேண்டாம், நாங்களும் உங்க கூட வரோம். இவளா வாண்டடா வந்து வண்டியில ஏறா. அப்போ மொத்த கூடாரமும் காலியாக போகுது. அப்போ இனி இந்த வீட்டுல நம்ம வச்சதுதான் சட்டம். புரியுதா என்ன பேசுற? 1000 தான் இருந்தாலும் மரகரா உன் அம்மா. அவளை தூக்கி எறிஞ்சிட்டு போறேங்கிற? அவங்க என்னக்குப்பா எனக்கு அம்மா மாதிரி நடந்துக்கிட்டாங்க சொல்லுங்க. சரி என்ன விடுங்க. என் புருஷனை என்னைக்காவது அவங்க மதிச்சிருக்காங்களாப்பா? இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை எனக்கு என் புருஷனுக்கு தேவையே இல்லப்பா. புரியுதா? சொன்னா கேளுமா. அப்பா சொல்றேன்ல, நம்ம அம்மா தானம்மா, பொறுத்துக்கம்மா. போதும்பா, பொறுத்து பொறுத்து வெறுத்து போச்சுப்பா. இனியும் இங்க இருந்தா என் புருஷனுக்கு தான் அவமானம். என்னங்க வாங்க போலாம். அப்பாடா, எல்லாரும் கிளம்புறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்படி கல்லு மாதிரி இருக்க? எல்லாரையும் விட்டு தனி மரமா? நீ மட்டும் இந்த வீட்டுல இருந்து என்னத்தை சாதிக்க போற? உன் திமிரு ஆணவத்தால நீ பெத்த பொண்ணு உன்னை மதிக்காம இந்த வீட்டை விட்டு போற. சொந்தம் பந்தம் ஒட்டு உறவுன்னு எல்லாரும் ஒரே கூரைக்கு அடியில இருந்தா தான் அது வீடு. இல்ல வெறும் மண்ணும் சுவரும் தான். இந்த மண்ணையும் சுவரை நீயே கட்டிக்கிட்டு அழு. இல்ல ஒத்தையா செத்து தொலை. உன்னை கட்டின பாவத்துக்கு வாழ்வோ சாவோ கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து தொலைக்கிறேன். எல்லாம் என் தலை எழுத்து. சித்தி நாங்களும் ரெடி. போலாமா? போலாம். புரியுதா? இருமா, அவசரப்படாதமா. இல்ல மாமா, நாங்க போகத்தான் போறோம். அத்தை வாங்க போலாம். வரோம் மாமா. நில்லுங்க. மங்க,
உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை வந்திருக்கு. உன்னை நான் திட்டியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா இந்த 28 வருஷத்துல என்னைக்காவது வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பிருப்பியா? சொல்லு. ஆனா இப்ப தனியா போறேன்னு கிளம்புற. நீ மட்டும் இல்ல, நான் 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு. அவ என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்னு சொல்றா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த ராசாத்தி தான்.